பிருந்தா ராஜடி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மணச்சூர் தொகுதி உங்களில் ஒரு நரம்பராஜ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் பேசுகிறேன். எனக்கு ஒரு எம்ஐ எல்இடி டிவி ஒன்று சர்வீஸ் வந்துடுச்சு. அது என்னடான்னு பார்க்கும்போது பவர் போட்ட உடனே ஆன் ஆகும், அப்படியே பளிச்சுன்னு மின்னு அப்படியே ஆஃப் ஆயிரும், சவுண்டு வரும். அப்புறம் என்னன்னு பார்க்கும்போது 3 கெப்பாசிட்டி போயிருந்துச்சு, பவர் சேவர் ரிப்பேராக இருந்துச்சு. அதை சரி பண்ணிட்டேன். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எம்ஐ எல்இடி டிவி சர்வீஸ் வந்துச்சு. இதுதான் எம்ஐ எல்இடி டிவியோடைய நம்பரு. பின் போர்ஷனு அப்படியே பின்னாடி திருப்பும்போது அந்த தெரியுது பாருங்கள். இது வந்து எம்ஐன்னு வந்துட்டு அப்படியே சடவுன்னு ஆஃப் ஆகிரும். ஆடியோ மட்டும் வரும், படம் வராது. அப்படியே படம் வந்தாலும் பளிச்சுன்னு மின்னும், 1 நிமிஷம் தான் ஓடும், அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகிரும். அப்புறம் என்னென்னு நம்ம வந்து பாருங்கள், அப்படியே சிம்பிள் வரும், அப்படியே மின்னும், அப்படியே பளிச்சுன்னு மின்னும், அப்படியே விட்டு எரியுதா, அப்படியே வெளிச்சம் வந்து பளிச்சுன்னு மின்னும், அப்படியே ஆடியோ கட் ஆகிரும். அப்புறம் எதுவுமே வராது. அப்புறம் நம்ம என்னன்னு கழட்டி பார்க்கும்போது பாருங்கள், அப்படியே மின்னுதா, பளிச்சுன்னு மின்னுது பாருங்கள். அப்படியே படம் அப்படியே டல்லாக இருக்க மாதிரி தெரியும், அப்படியே பளிச்சுன்னு மின்னு. அப்புறம் கழட்டி பார்க்கும்போது 3 கெப்பாசிட்டி போயிருந்துச்சு பாருங்கள். 1 2 3 கெப்பாசிட்டி பவர் சப்ளையில் உள்ளது. இந்த 3 கெப்பாசிட்டியும் நம்ம கழட்டி புதுசாக போடுவோம். புதுசாக போட்டேன். 3 கெப்பாசிட்டர் இருக்குது பாருங்கள். 3 புதுசாக மாற்றிட்டேன். கையில் உள்ளது தான் 3 கெப்பாசிட்டரு. 470 335 வோல்ட் கெப்பாசிட்டர் 3 கெப்பாசிட்டர் போயிருந்துச்சு. 3ஐயும் மாற்றிட்டேன். அதை வேலையை பாருங்கள். இந்த 3 1 2 3 மாற்றிட்டேன். இப்போ போட்டு பார்க்கும்போது படம் நல்லா தெளிவாக இருந்துச்சு பாருங்கள். படம் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்லா கிளாரிட்டி நல்லாயிருக்கு, ஆடியோ நல்லாயிருக்கு, விட்டு போகாமல் நல்லாயிருக்கு. இந்த 3 தான் ஃபால்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது படம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.